ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேத்தர்மன் கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சார் எப்போ சார் கிளாஸ் எடுக்க போறீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய பேர் ஃபோனில் பண்ணவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம அமிர்தா யூனிவர்சிட்டியில் போய் நான் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் யாருக்கெல்லாம் ட்ரீம் இருக்கோ, டெஃபினட்டாக அந்த ட்ரீம் வந்து கட்டாயம் நினைவாகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ சக்ஸஸ் சைலர் அப்படிங்கிற நம்ம பிராண்ட்லேருந்து அமிர்தா விஸ்வபீதம் அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு 60 hours கிராஷ் கோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். சார் இது மட்டும் இல்லை, எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், விஐடியாக இருக்கட்டும், பிட்சாட்டாக இருக்கட்டும், ஸோ ஈவன் நீங்கள் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் சரி. இப்போ அதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக, பட் ஏஐயும் நம்மள்ட்ட வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே லாஸ்ட் பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 போயிருக்குங்க. இது வந்து ஃபைனல் பேட்ச், ஒரு கிராஷ் கோர்ஸ் 60 hours மட்டுமே டிசைன் பண்ணி, இந்த 60 ஹவர்ஸில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இது எப்படி பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அந்த கொஷினை கிராக் பண்ணி டெஃபினட்டாக நம்ம நினச்ச மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் போய் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோச்சிங் நம்ம கொடுத்ததுனாலையும் நிறைய சக்ஸஸ் ரேட் இருந்ததுனாலையும் இந்த கோர்ஸை நம்ம மறுபடியும் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ கோர்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 26 மார்ச் 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா 9500680004 அப்படி நம்பரை கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா 784-596-0647 அப்படிங்கிற நம்பரில் கூப்பிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன், கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் இந்த கோச்சிங் நம்ம கொடுக்குறோம். இன் அசோசியேஷன் வித் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கக்கூடியவங்க சேர்ந்து பண்ணுறோம். ஸோ இவங்க ஃபீல்டில் 10 வருஷத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பெஸ்ட் கிளாஸ் ட்ரைனர்ஸை வச்சுருக்கிறாங்க. நிறைய என்ஐடிஎஸோட இன்புட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ கன் ஷாட்டு, ஷூட் ஷாட்டு டெஃபினட்டாக நம்ம சொல்கிற இந்த 6 ஹவர்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் நினைக்கிற அந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் நினைக்கிற அந்த கோர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லைங்க, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி ஃபைனலாக உங்கள் கரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் போகிற வரைக்குமே கம்ப்ளீட் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் நம்ம கவர் பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி நம்ம வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ தமிழகத்தில் நிறைய யூனிவர்சிட்டிஸ், பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் அமிர்தா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால், இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் டைட்டில்டு பை யூஜிசி. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிறது சில இன்ஸ்டியூஷனுக்கு தான் கிடைச்சிருக்குது. அது இந்த அமிர்தா இன்ஸ்டியூஷன் கிடைச்சிருக்கு. 7th ரேங்க் இன் இந்தியா பை NIRF 2024 வாங்கியிருக்கிறாங்க. NAC A++ வாங்கியிருக்காங்க. 9 கேம்பஸ் 5 ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. வெரி அப்டேட்டட் கரிக்குலம் வித் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்ட் நான் திருப்பியும் அண்டர்லைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வெரி அப்டேட்டட் கரிக்குலம் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் வித் எக்ஸலண்ட் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களோட ஹைலைட்டே. One of the largest student exchange program with the top international universities IVY League. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிக் யூனிவர்சிட்டிஸும் சரி, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியும் சரி, தமிழகத்திலும் சரி, வேற எந்த யூனிவர்சிட்டிலையுமே இல்லாத ஒரு விஷயம்னா IVY லீக் அப்படிங்கக்கூடிய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இருக்கிறது மொத்தம் 8 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ப்ரௌன் யூனிவர்சிட்டி எடுக்கலாம், இல்லை வந்து குளோனல் யூனிவர்சிட்டி எடுக்கலாம், ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கூட ஒரு கொலாபரேஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது அமிர்தா மட்டும் தான் வச்சிருக்காங்க. வேற எந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத நான் இன்னமும் ஒருத்தர் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ அதனால டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் டெலிவரி, நாலேஜ் டெலிவரி, எக்ஸ்சேஞ்சு, லேர்னிங் அட்மாஸ்பியர், கிரியேட்டிவ் திங்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுல என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட் ஃபார் BE BTech ஆகட்டும் அல்லது ME MTech ஆகட்டும் 100% ஜென்யூன் பிளேஸ்மெண்ட். இந்த போங்காட்டம் விளையாடுறது, சும்மா கிமிக்ஸ் பண்ணுறது, இது எதுவுமே இந்த அமிர்தாவில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெஸ்ட் காலேஜில் சொல்கிறக்கூடிய காலேஜில் கூட நிறைய கிமிக்ஸ் நடக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனிவே இதெல்லாம் எங்கே சார் பேஸ் ஆகுறாங்க? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் இவங்க எல்லாமே பேஸ் ஆகுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். இத்தனை இடத்துல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் எங்கே சார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் நம்பர் 1. இந்த கேம்பஸில் கிடைக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இல்லை உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல வழி காட்டாருன்னு அர்த்தம். ஸோ த பெஸ்ட் யூனிவர்சிட்டி பிளேஸ்ன்னு சொன்னால் கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், அமிர்தபுரி எடுத்துக்கலாம், பெங்களூர், சென்னை. ஸோ இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான இடமா இருக்குது. இப்போ ரீசெண்டாக போன வருஷம் நாகர்கோயிலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாகர்கோயிலுங்கிறது அவங்களுடைய லாஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஃபேஸ் 1 பண்ணவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ் 1 நல்ல மார்க் எடுத்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் 80 மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 80% வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உள்ளே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் 70 தான் சார் வச்சிருக்கேன், 75 தான் வச்சிருக்கேன், அங்கேயே டவுட்டு. 70க்கு கீழே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுங்க. நீங்கள் நான் ஸ்காலர்ஷிப்பில் வந்தால் கூட ரொம்ப கடினமாக போட்டி இருக்கும், போட்டி வர வேண்டிய கட்டாயம் இருக்கும்.
ஸோ இன்னொரு ட்ரையல் எடுக்கணுன்ற ஐடியா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். phase 2 மே 7லேருந்து 11th நடக்க போகுது. இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல சார், இப்போ நான் பண்ணலாமா? எஸ், இமீடியட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. 2 May 2025 வரைக்கும் டேட் இருக்குது. இமீடியட்டாக அப்ளை பண்ணி இந்த கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் செல்ஃபாக படிக்கிறதுனால நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ அப்படி நம்ம கோச்சிங் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட் வந்து தாராளமாக 100% நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியலனாலும் 99.9% நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். நம்ம கோர்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வர முடியும். கேண்டிடேட் designed to appear for JEE 2025 can also opt for the same while registering AE. ஸோ நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது JEE ஸ்கோரையும் நீங்கள் வச்சு இங்கே கனெக்ட் பண்ணி பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, லாக் டேபிள், புக்ஸ், நோட் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் திஸ். சின்ன மால் ப்ராக்டிஸ் நடந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த ஒரு 2-3 வருஷம் நீங்கள் எழுத முடியாமல் போயிடும். ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது. சப்ஜெக்ட் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 40 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 25 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து 5 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின். மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் அவங்க ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா சார் அப்படின்னா எஸ், -1 மார்க், ஒரு கொஷின் நீங்கள் வந்து தப்பாக போயிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்கிறது இருக்குது. ஸோ கரெக்டான கொஷின் தெரிஞ்சு ஆன்சர் பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அதை சும்மா பிங்கி பாங்கி விளையாண்டிங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு பி கவர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தல. இல்லை என்னெல்லாம் சார் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், trigonometry and probability, calculus, straight line and vector algebra, 3D and binomial theorem. ஸோ இந்த ஏரியாவில் மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அதிகமான கவரேஜ் வந்து இருக்குங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், கைனமெட்டிக்ஸ், சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, கைனமெட்டிக்ஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் மச் மோர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் கவர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இதில் ஏரியாவில் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிசிட்டி, கெமிக்கல் பாண்டிங், பி பிளாக் எலிமெண்ட்ஸ், சாலிட் ஸ்டேட், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க, பயோ மாலிகுல்ஸ் அண்ட் பயோ என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதை கிராக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே சார், இதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எப்படி சார்? நான் ஏன் சார் உங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. வை டு சூஸ் சக்ஸஸ் சைலருங்க பிராண்டில் நம்ம சுரேஷ் சீதாராமன் சேனலில் வந்து எங்ககிட்ட எங்கள் கோர்ஸ் எடுக்கிறதுனால உங்கள் என்ன சார் பெனிஃபிட், ஏன் சார் உங்கள்கிட்ட பண்ணணும்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸுங்க. நம்ம உண்மையிலேயே எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பர்ட்ஸ்னு நிறைய பேர் தாராளமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற டேர்முக்கு பெரிய மீனிங் இருக்குது. ஸோ உண்மையிலேயே எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா இந்த ஃபீல்டில் மூழ்கி இருக்கிறவங்க, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஃபார் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆன்லைன் மோடு தான் நம்ம பண்ணுறோம். லைவ் செஷன்ஸ் தான், நோ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். லைவாக 1-to-1 நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி போகலாம் கிளாஸில். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து பர்ஃபெக்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எந்த கொஷின் ரிப்பீட்டடாக இருக்கோ அதெல்லாம் நிறைய நம்ம இதுக்கு ஒரு கிரவுண்ட் அப் பண்ணி தான் இதை வந்து இந்த கோர்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவல் மென்டாரிங், அமிர்தா தனியாக, விஐடி தனியாக, எஸ்ஆர்எம் தனியாக, டிஎன்ஏல நீங்கள் பண்ணணும் அதுக்கு தனி மென்டார்ஷிப்ஸு, இல்லை நீங்கள் பிட்ஸ்டாட் அந்த மாதிரி எழுதணும் அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு செப்பரேட் பேட்சில் நீங்கள் போயிடுவீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ட்ரி ஆகிறதுலேருந்து நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிட்டு ஃபைனல் இயர் வரைக்கும் எங்கள் சப்போர்ட் தேவையில்லை, நீங்களே தயாராகிடுவீங்க. ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்புட்ஸை வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அப் டு யுவர் கரியர் செலெக்ஷன்ஸ் வரைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,000 நம்ம கோட் பண்ணியிருக்கிறோம். ரிஜிஸ்டர் பிஃபோர் 24th March 2025. கான்டாக்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா 9500680004 கூப்பிடுங்க. அப்படின்னா 7845960647 அப்படி நம்பரில் கூப்பிடுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான், கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு வந்துடும். நம்ம சர்வீஸை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. புதுசாக நீங்கள் முதல்ல நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை, see you.